மக்கள் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். நான் ரேணு மீரா. நான் ஒரு உளவியலாளர், பேரண்டிங் ஸ்பெஷலிஸ்ட். புத்தகம் படி அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி நான் எடுத்துகிட்டு வந்திருக்கிற புத்தகம் திரு ஜெயகாந்தன் அவர்களுடைய சிறுகதை தொகுப்பு. இது பகுதி 1, பகுதி 2 அப்படின்னு 2 புத்தகங்கள். இது கவிதா பதிப்பகத்துடைய பதிப்பகம் மூலமாக வெளிவந்திருக்கக்கூடிய புத்தகம். பகுதி 2ல் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 55 கதைகளும், பகுதி 1ல் 70 கதைகளுக்கு மேலே 71 கதைகள் இருக்குது. இந்த கதைகளில் இருந்து சில விஷயங்களை இன்றைக்கி உங்களோட நான் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு வந்திருக்கேன். ஜெயகாந்தன் மாதிரியான எழுத்தாளர் கடந்த 2 தலைமுறைகளாக மக்களை ஆட்சி செஞ்சு கொண்டு வந்திருக்கும் ஒரு சிறந்த எழுத்தாளர். அவருடைய சிறுகதைகளை இன்றைக்கும் நான் பல இளைஞர்களை அப்படின்னு சொல்கிறதுக்கான பல காரணங்கள், தொடர்ந்து அவங்க இந்த மாதிரியான கதைகளை படிக்கும்பொழுது ஒரு நம்மளுடைய மொழியில் ஒரு ஆளுமை அவங்களுக்கு ஏற்படும். அதை தாண்டி அவங்க ஏதாவது ஒரு படைக்கும் பொழுது இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப துணை இருக்கும். உளவியல் பார்வை அப்படின்ற ஒரு பார்வையில் தான் நான் சில கதைகளை எப்போவுமே பார்க்குறது உண்டு. நான் ஒரு உளவியலாளர் அப்படிங்கிறதுனால. அப்படி இந்த கதைகளை நான் படிக்கும் பொழுது இதில் இருக்கக்கூடிய பல கதாபாத்திரங்களில் உடைய உளவியல் பார்வை ரொம்ப விசேஷமானது. அது ரொம்ப வியக்கத்தக்க விஷயங்கள் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரியான விஷயங்களை இன்றைக்கி உங்களோட 1-2 விஷயங்களை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிருக்கேன். இதில் சில கதைகள் நான் பல தளங்களில் சொல்லியிருந்தாலும் கூட எனக்கு ரொம்ப ஆசைப்பட்டு நீங்கள் இதை படிக்கணும் அப்படின்னு கேட்குறது முன்னிலவும் பின்பணியும் அப்படிங்கிற ஒரு கதை. ஒரு அவருடைய வாழ்க்கை, இளமை பருவத்தில் அவர் எப்படி இருந்தார், முதுமை அடைந்த பிறகு அவருடைய பேரக்குழந்தையோடு அவருக்கு இருக்கக்கூடிய அந்த நெருக்கம், இது எல்லாமே ரொம்ப அபூர்வமாக இங்கே சொல்லப்பட்டிருக்கும். ரொம்ப விசேஷமான விஷயங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கும். அதனால் இந்த கதை இதில் ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு கதை. கோடுகளை தாண்டாத கோலங்கள் அப்படிங்கிற ஒரு கதை. அந்த மாதிரி ஒரு சில கதைகள் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னாக்கா, புது செருப்பு கடிக்கும். இதிலெல்லாம் உளவியல் பார்வை அப்படின்னு பார்த்தாக்கா, ஒரு பெண்ணுடைய மனநிலை, அவளுடைய நிலையிலிருந்து ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறா, அதுக்கப்புறமா அந்த ஆணின் மனநிலை, அவனுடைய பார்வையில் அது எப்படி பார்க்கப்படுது, அது எப்படி ஒரு முற்போக்கு சிந்தனையோடு இவர் எழுதியிருக்கிறாரு அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம குறிப்பாக கவனிக்கணும். 1960களிலும் 70களிலும் எழுதின கதைகள் தான் இவை எல்லாமே. இது முதல்ல ஆனந்த விகடனில் அதுக்கப்புறமா இது ஒருங்கிணைத்து ஒரு பதிப்பு போட்டிருக்காங்க. இந்த கதைகளில் நிறைய விஷயங்களை நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். அப்புறம் அந்த சீசர் அப்படிங்கிற ஒரு கதை, அதாவது ஒரு பெண்ணை எப்படி ஒரு உயர் கண்ணோட்டத்தோடு பார்க்கணும் அப்படிங்கிறத அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு இளைஞன் சொல்கிற மாதிரி ஒரு கதை. அவளை நீங்கள் எல்லாரும் பழி சொல்கிறது ரொம்ப சுலபம், ஆனால் அவள் என்னுடைய மனைவி, அதனால் எப்படி அவளை நான் உயர்ந்த நிலையில் வைக்கணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணவன் தன்னுடைய இளம் மனைவியை அரவணைச்சு கூட்டிகிட்டு போகிற மாதிரி அந்த கதை இருக்கும். இது எல்லாமே ரொம்ப ஒரு வித்தியாசமான கதைகள் அந்த காலகட்டத்தில். அதுக்கப்புறம் அரைகுறைகள் அப்படிங்கிற ஒரு கதை நான் சுவாரஸ்யமாக ரொம்ப ரசித்த ஒரு கதை. அதாவது ஒரு விஷயத்தை முழுமையாக தெரிஞ்சிக்காமல் அந்த விஷயத்தை பற்றி அளவுக்கு அதிகமாக விமர்சனம் பண்ணுறது அப்படிங்கிறத கோடிட்டு காட்டக்கூடிய ஒரு அருமையான கதை இது. அதுக்கப்புறம் சக்கரம் நிற்பதில்லை அப்படிங்கிற ஒரு கதை. இது எல்லாமே ஜெயகாந்தன் அவர்களுடைய சிறுகதைகள் நிறைய இடங்களில் திரைப்படங்களாகவும் நெடுநாவல்கள், புதினங்கள் எல்லாமே பிரபலமாகவே பேசப்பட்டு வந்தாலும் ஒரு சில கதைகள் இந்த சிறுகதை தொகுப்பில் இருக்குது. அதை ரொம்ப அழகாக இந்த இடத்துல நம்ம பதிவு பண்ணியிருக்கிற இந்த கதைகளை நிறைய இளைஞர்கள் இதெல்லாம் படித்து எப்படி ஒரு கதை இருக்க வேண்டும், ஒரு கதையின் துவக்கம், அவர் சிறுகதைக்குன்னு ஒரு ஃபார்முலா ஒன்று இருக்குது இல்லைங்களா, அந்த ஃபார்முலாவின் படி ஒரு சிறுகதையை எப்படி களம் அமைத்து ஆரம்பிக்கிறாரு, அதுக்கப்புறம் அதை எப்படி ஒரு நடை எடுத்துகிட்டு போகிறாரு,
அதுக்கப்புறம் ஒரு ட்விஸ்ட், ஒரு டர்ன் வந்து நடுவுல வைப்பாரு. அந்த சிறுகதையின் ஒரு 5 பக்கம், 6 பக்கம் இருந்தாலும் கூட, அதில ஒரு ட்விஸ்ட், ஒரு டர்ன் வச்சுட்டு, அழகா அத கொண்டு வந்து ஒரு சர்ப்ரைஸ் முடிவோட கொண்டு வந்து நிறுத்துறது, இது எல்லாமே எழுத்தாளர் திரு ஜெயகாந்தன் அவர்களுடைய தனித்திறமைன்னு சொல்லலாம். அந்த மாதிரி இங்க இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான கதை வந்து பால் வடியும் முகம் அப்படின்னு ஒரு கதை. இதெல்லாம் நீங்க படிக்கும் பொழுது உங்களுக்கு அதில இருக்கக்கூடிய பல விஷயங்கள் உங்களுக்கு புரியும். ஏன்னா, ஒரு காலகட்டத்தில அவர் எழுதியிருந்தாலும், அது இன்று வரை அத நம்மளால வந்துட்டு ஒப்பிட்டு பார்க்க முடியுது. இன்னைக்கும் இது பெருசா மாறிடலையே! இதெல்லாம் இன்னும் இருக்குல்ல அப்படின்னு நம்மள வந்து யோசிக்க வைக்கக்கூடிய கதைகள். உண்மையா வந்து அவருடைய சிறுகதைகளோட அவர் பேர் வைக்கிற விதமே ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த பேர பார்த்தாலே நமக்கு வந்து அந்த கதையில என்ன இருக்கும்? நம்ம படிக்கணும்ல அப்படின்னு நம்மள சொல்ல வைக்கக்கூடிய விஷயம். அதுக்கப்புறம் ரிஷி பத்தினி, அப்புறம் ரிஷி குமாரன். இது வந்து தனித்தனி சிறுகதைகளாக தான் இருக்கும். ஆனா ஒண்ணுக்கு ஒண்ணு ஒரு தொடர்பு இருக்கு. அந்த ரிஷி பத்தினி அப்படிங்கிற கதையை படிச்சுட்டு அதுக்கப்புறம் ரிஷிகுமாரன்ற கதை படிக்கும்பொழுது, ஆஹா! இந்த கதையுடைய தொடர் தான் இது இல்ல அப்படின்னு அந்த மாரி அவருடைய பல கதைகளுடைய அ முதல் எழுதக்கூடிய கதைகள்ல வந்து ஒரு புள்ளிய வச்சு முடிச்சிருப்பாரு. அந்த புள்ளி அடுத்த கதையினுடைய ஆரம்பமாகவே இருக்கும். இப்படி இந்த புத்தகத்துல வந்து கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட கதைகள் இருக்கு. இந்த கதைகளெல்லாம் ஒண்ணொண்ணா படிக்கும் பொழுது, நமக்கு அவ்ளோ ஒரு இன்னைக்கும் இந்த கதைகள் எல்லாம் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷா இருக்குல்ல. எவ்வளோ நம்மள வந்து சுண்டி இழுக்கக்கூடிய அளவுக்கு இந்த கதைகளுடைய அ டர்னிங்கும், ட்விஸ்ட்டும் அதுக்கப்புறம் ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் உள்ள வச்சு குடுத்துருக்கிறாரு. இந்த மாரியான கதாபாத்திரங்கள் எல்லாம் நம்ம கண்ல வந்து ஒரு உருவமாக அசைந்து, நமக்கு ஒரு விஷுவல் கிடைக்கும்பொழுது, எவ்வளோ ஒரு சுவாரஸ்யமா இருக்கு அப்படின்னு நம்மள வந்து யோசிக்க வைக்குது. அதனால இந்த கதையும், இந்த கதை புத்தகத்தையும் நீங்க வாங்கி படிக்கணும். இதில இருக்கக்கூடிய சுவாரஸ்யத்த எல்லாருமே அனுபவிக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இந்த புத்தக தொகுப்புல இந்த முதல் தொகுப்பு இருக்கு. அதுல இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான கதை. அந்த கதையில வந்துட்டு உங்களுக்கு பால் பேதம் அப்படின்னு ஒரு கதை வரும். அ அதுக்கு முன்னாடி சுமை பேதம்னு ஒரு கதை இருக்கு. இந்த சுமை பேதம்ங்கிற கதைய வந்து எப்படி ஒரு பெண் அ தன்னுடைய குழந்தை ஏதோ ஒண்ணு ஆயிடுச்சுங்கிற செய்தி மட்டும் கேட்டுட்டு ஓடி வந்து, அ அந்த விபத்துக்கு உள்ளான குழந்தை தன்னுடைய குழந்தை இல்லன்னு தெரிஞ்ச உடனேயே, அவ என்ன பண்ணுவா, பரவால்ல என் குழந்தை இல்லப்பா" அப்படின்னு சொல்லிட்டு அவ போயிடுவா அந்த இடத்துலருந்து. அங்க தன் குழந்தையே பிறக்காத ஒரு பெண், அதாவது திருமணமாகி பல வருடங்கள் குழந்தை இல்லாம தவிக்கக்கூடிய ஒரு பெண், அந்த ரோட்ல கிடக்கக்கூடிய அந்த குழந்தையுடைய சடலத்தை எடுத்து மடியில வச்சுட்டு அழுதுட்டு இருப்பா. அப்போ தன்னுடைய குழந்தை இல்லன்னு சொல்லிட்டு போனவ வந்து தாயா? இல்ல தாய்மையே அடைய முடியாத ஏக்கத்துல இருக்கக்கூடியவளுக்கு அ இ தாய்மை அதிகமா இருக்கா? அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அந்த கதை. ரொம்ப உணர்ச்சி பெருக்கு உள்ள ஒரு கதை அது. இந்த கதை எனக்கு ரொம்ப மனதுக்கு நெருக்கமான ஒரு கதை. அதே தான் பால் பேதம்லயும் வரும். அதாவது ஒரு மாடு கன்னுக்குட்டிய வந்து பால் குடிக்க விடாம இருக்கிறதும், அதுக்கப்புறம் ஒரு செயற்கையா வந்து வைக்கோல்ல ஒரு கன்னுக்குட்டிய செய்து அந்த மாட்டுக்கு வந்து பால சுரக்க வைக்கிறத சொல்லியிருப்பாரு. இந்த 2மே சொல்லும்போதே எனக்கு வந்து அவ்ளோ ஒரு உணர்ச்சி பெருக்கோட தான் நான் இத சொல்லிட்டு இருக்கேன். இவ்ளோ ஒரு எமோஷனலா அது உள்ள அடக்கி, இவ்ளோ ஒரு அழகான விஷயங்கள அது உள்ள வச்சு அவர் அந்த கதைய எழுதியிருப்பார். இதெல்லாம் அ படிக்கும் பொழுது தான் உங்களுக்கு இதோடைய அந்த எழுத்தின் வலிமையும், நம்மளுடைய மொழியின் வலிமையும் உங்களுக்கு தெரிய வரும். இது நெறைய கல்லூரி மாணவர்களுக்கு நான் பரிந்துரைக்கிறேன். மாணவர்கள் நெறைய இந்த மாதிரியான ஆளுமை மிக்க எழுத்தாளர்களுடைய கதைகள படிக்கணும். படிக்க படிக்க தான் உங்களுக்கு எழுத்து திறமையும் அதிகரிக்கும், மொழி திறமையும் உங்களால வளர்த்துக்கொள்ள முடியும் அப்படின்றத நான் இங்க தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 2 பகுதிகளையும் வாங்கி படிக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.